சொல்லுங்கள். இந்த ஜோதி சம்மந்தப்பட்ட கேள்வி. நீங்கள் சொல்லுவீங்க மூணு விதமான ஜோதி இருக்குன்னு, ஜீவஜோதி, ஆத்மஜோ, பரஞ்சோதின்னு. இந்த 3 ஜோதியும் எப்போ ஒருத்தர் உணரலாம்? எப்படி நம்ம உணர்றது இந்த ஜோதி? நீ உச்சநிலைக்கு நீ உலகத்தை எப்போ மறக்கறியோ அப்போ உணரலாம். உலக ஞாபகம் எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் ஒன்றை கூட அதை அறிய முடியாது. ஏன்னா உலக ஞாபகம் இருக்கிற வரைக்கும் உனக்கு மனம் இருக்குது. உலக ஞாபகம் ஒன்று எப்போ நீ மறக்கறியோ உனக்கு உலகம் இல்லை, மனம் இல்லை, ஆண்டவன் மட்டும் இருக்கு. தியானத்துக்கும் தவத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட், என்ன வித்தியாசம்? தவம்ன்றது ஒரு பொருளை நோக்கி உட்கார்ந்துன்னுங்கிறது. ஏதாவது ஒரு பொருள் குறிப்பு வச்சுக்கின்னு அந்த குறிப்புக்காக அதே மனசில் நினச்சி உட்காந்துங்கிறது தவம். ஞானம்ன்றது முடிவு அடைஞ்சது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் 3 பதங்கள் இருக்குது. அப்போது நீ முதல்ல ஒரு கோயிலுக்கு போகிற, அங்கே ஒரு சாமி இருக்குது, அதை முன்னாடி போனவன் ஒருத்தன் கல்லை தடிக்கிறான். அப்போ பின்னாடி போகிற நீ என்ன சாமியை போய் கல்லை தடிக்கிறேன்னு சிந்திக்கிறது இல்லை. இது கல்லால் அடிக்கணும் போல இருக்குது, அப்படி நீயும் ஒரு கல்லை தடிச்சிட்டு போகிற. இப்படியே எல்லாரும் பண்ணின்னு போயிட்டாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. அதுக்கிட்ட சரியை, கிரியை, யோகம், ஞானம்னா சரியை. உனக்கு எதுவும் தெரியாது, ஏதோ அதுக்கிட்ட போய் நின்று இருந்த, வீட்டுக்கு வந்துட்டேன். அது உனக்கு என்ன தேவை கொடுத்ததோ கொடுக்கலையோ தெரியாது உனக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, என்னடா இவ்வளோ பண்ணோம், பேசவே இல்லை, அது இதுக்கு வேறு ஏதோ ஒரு வழி இருக்கணும் அப்படின்னு அந்த ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அந்த பேரை வச்சு பாடலாக பாடினேன். அதுக்கப்புறம் அது பாடி கூட பேசலையே, இவ்வளோ பாடி இருக்கிறோமே, அப்போ என்ன இருக்கணும், பெரியவங்க ஏதோ ஒரு வழி வச்சுருக்கணும். உனக்குள்ளே உன்னை தேடணும். உனக்குள்ளே உன்னை தேடுறது யோகம். உனக்குள்ளே உன்னை தேடி நீ உன்னையே பார்க்கறது ஞானம். இதுதான் ஞானத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். உனக்குள்ளவும் இந்த ஒளி தான் இருக்குது, எனக்குள்ளவும் இந்த ஒளி தாங்குது. இந்த ஒளியை வழிபடு. இந்த ஒளி எங்கே இருக்குது? மனித உடலில். இது இந்த விஷயங்கள்லாம் மீடியாவில் நான் பேசக்கூடாது, ஆனால் இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க, அதனால் சொல்கிறேன். ஒரு மனுஷனுக்கு உயிர் உள்நாக்குக்கு மேலே இருக்குது. ஒரு மனிதனுடைய உயிர் உள்நாக்குக்கு மேலே இருக்குது. அந்த உள்நாக்குக்கு மேலே இருக்கிற உயிருக்கு எண்ணெய் ஊற்றுறது விந்து. அந்த விந்து மனிதனுடைய உடலில் இல்லைன்னா இவனும் உயிராக இருக்க மாட்டான், அந்த விளக்கு இல்லைனாலும் உயிராக இருக்க மாட்டான். அதை 3 மகான்களும் நல்லா சொல்லுவாங்க. உச்சிக்கு கீழே, உள்நாக்கு மேலே வெச்ச விளக்கு எரியுதடி, அச்சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை, தண்ணியும் இல்லை, போக வழியும் இல்லை, சிக்குது வாழை பின்னேன்னுவார் இவர். இன்னொரு மகான் சொல்லுவார், கொங்கனூர் திருப்பதியில் இருக்கிறார்ல, அவர் சொல்லுவார், சிக்குள்ள பாதை துடிக்குதடி, சிலம்பொலி அங்கே கேட்குதடி, அச்சுள்ள பாதை பயணம் போனால் ஐயனை அடையலாமேன்னுவார். அப்போது மனுஷனுக்கு உயிர் இந்த உள்நாக்குக்கு மேலே தான் இருக்குது. அது எரியிற வரைக்கும் தான் இவனுடைய வாழ்வு. அது அணைஞ்சதுன்னா இவன் வாழ்வு போச்சு. அந்த தீபத்தை நீ உள்ளே பாரு, வெளியே வச்சிருக்கிற அத்தனையும் அடையாளம்தான், நிஜம் உனக்குள்ளே தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், கடவுள் உனக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த ஒளியும் உனக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த ஒளியை பார்க்கணுன்னா நீ முதல்ல வெளியே பார்க்கணும். வெளியே பார்த்து அதே ஒளியை உனக்குள்ளே நீ தேடணும். அப்படி தேடும்போது உனக்கு உண்மைகள் புரியும். அதனால் தீப ஆராதனை பண்ணுறோம். அதே நேரத்தில் உலகத்தில் யாரும் கோயிலுக்கு போகிறேன்னுவாங்க, தேங்காய் உடைப்பேன்,
தேங்காவை சாமிக்கு, யாருக்குப்பா தேங்காய்? சாமிக்குப்பா. தேங்காவை உடச்சி மட்டை சாமி பக்கம் வச்சுட்டு தேங்காவை இவன் பக்கம் வச்சுப்பான். அது எதுக்காக அப்படின்னா, சரியா தப்பா அப்படின்னா சரி. அந்த தேங்காய் மாதிரி உன்னுடைய மனம் மாறணும், வெள்ளை ஆகணும். அது அப்போ தான் நீ தெய்வத்தை அடைய முடியும். அப்போ அதுக்கு மேலே இருக்கிற மட்டையை கழிக்கணும், அதுக்கு மேலே இருக்கிற ஓட்டை கழிக்கணும், அதுக்கு மேலே இருக்கிற காயை கழிக்கணும், அதுக்குள்ளே இருக்கிற அமுதம் கிடைக்கும். அந்த அமுதம் கிடைச்சா தான் தெய்வத்தை பார்க்க முடியும். அப்படின்றதுக்காக தான் தேங்காய் உடைக்கிறோம். வெத்தலை பாக்கு வைக்கிறோம். வெத்தலைன்றது காற்று, பாக்குன்றது நீர், கற்பூரம்ன்றது நெருப்பு, பழம்ன்றது மண், பூன்றது ஆகாயம். இந்த 5 பஞ்சபூதத்தை தான் நம்ம வழிபட்டுன்னுக்குறோம். ஆனால் நம்ம என்ன கடவுளை வழிபடுறோம் ஏமாந்துன்னுக்குறோம், தெரியல. இதை எவனும் சொல்லியும் கொடுக்கல. காலாகாலமாக இன்றைக்கி நேற்று நடக்கலை, இது காலங்காலமாக நடந்துன்னு வருது. அதை இப்போ நான் இதெல்லாம் கொஞ்சம் விளக்கங்கள் சொல்லிங்கிறேன். ஜனங்கள் அது கொஞ்சம் எடுத்துக்கணும், மாறுபட்டு இருக்குது. ஸோ உங்களோட முதல் குரு வந்து, அதாவது ஞான குரு வந்து உங்களோட பாம்பாட்டி சித்தர்னு சொன்னீங்க. பாண்டியன். பாம்பாட்டி சித்தர், பாண்டியன் பேர் அவருக்கு. ஓகே, அவருக்கு பேர் பொதிகமலையார். பாம்பாட்டி சித்தரோட பாட்டு கேட்டது நீங்கள் இந்த ஆன்மீகம் வந்து சொல்லியிருக்கீங்க. பாம்பாட்டி பாட்டு சொல்கிறேன், ஆனால் அவர் வந்து பாண்டியன் பேர். ஓகே, அவருக்கு உண்மையான பேர் வந்து பொதிகமலையார்னு பேர் அவர். ஏன்னா அந்த குரூப் அங்கே இருந்தவங்க, அதனால் அவருக்கு பொதிகமலையார்னு பேர். சொல்லுங்கள். ஓகே. ஸோ அப்போ அந்த பொதிகமலை சித்தியார்கிட்ட தான் நீங்கள் முதல் ராஜயோகம் கற்றுக்கிட்டீங்களா? பொதிகமலை சித்தர்கிட்ட தான் முதல் நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம். எனக்கு வந்து மற்றது மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. மற்ற இது எல்லாத்துலேயுமே இப்போ ஒரு மாந்திரிகம் பண்ணுறோம். நீங்கள் வந்து மோசமான ஆள், இன்னொரு ஆள் வந்து ரொம்ப தங்கமானவர். ஆனால் அந்த தங்கமானவர் எனக்கு தெரியாது, மோசமான ஆள் நீங்கள் தான் எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு விஷயத்தை, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு இந்த மாதிரிலாம் தொந்தரவு கொடுக்குறான், அவனுக்கு ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு அவன் தெரியாதால, நீங்கள் தெரிஞ்சதால், நீங்கள் சொன்னதை மட்டும்தான் நான் எடுத்துப்பேன். நான் எடுத்துக்கின்னு அவனுக்கு ஏதாவது பண்ணிவிடுவேன். அப்போ இந்த பாவம் யாரை சேரும்? உங்களை சேருமா என்ன சேருமா? என்ன தான் சேரும். மாந்திரிகன்ற முறையில் நன்மையே செய்ய முடியாது. எப்படி செய்தாலும் ஒருத்தருக்கு தீமை ஆகிடும். அதனால் நான் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஈடுபடல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தெய்வத்தை அடையணும், மக்கள் அடைய வைக்கணும். இது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள். அந்த மக்களை அடையிறதுக்காக தான் இவ்வளோ பேசுங்கிறேன். எல்லோரும் கடவுள் இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அங்கே இருக்குது, எங்கேயுமே இல்லை. மனிதனுக்குள்ளே தான் கடவுள் இருக்குது. அது புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால், புரியுறது கொஞ்சம் கஷ்டம்தான். புரிஞ்சிடுச்சுன்னா அவன் உண்மை தெரிஞ்சிடும். மனிதன் இல்லைன்னா உலகத்தில் கடவுள் ஏது? யார் அதை போய் இப்போ ஆமை இருக்குது, 400 வருஷம் உயிர் வாழுது. அது எந்த கடவுளை கும்பிட்ற உயிர் வாழுது? ஒரு கடவுளையும் கும்பிடலையா? கடலில் கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது, எந்த கடவுளை கும்பிடுது? உயிர் வாழலை. காட்டில் ஏராளமான நம்மளை விட பெரிய பெரிய மிருகங்கள் இருக்குது. யானை இருக்குது, புலி இருக்குது, சிங்கம் இருக்குது. அது எந்த கடவுளை கும்பிடுது? எப்படி உயிர் வாழுது? அப்போ கடவுளை கும்பிடலனாலும் உயிர் வாழ முடியும், கடவுளை கும்பிட்டாலும் உயிர் வாழ முடியும். அப்போ இது ரெண்டுக்கும் உயிர் வாழ வைக்கிறது எது? இதை நம்ம சிந்திக்கணும். இதெல்லாம் சிந்திச்சோம்னா தான் நமக்கு உண்மை தெரியும். உணவுன்னு ஒன்று உலகத்தில் இல்லைன்னு சொன்னால் உயிரினம்னு ஒன்று கிடையாது. அது கடவுளை கும்பிட்றானோ கும்பிடலையோ அது அப்பாற்பட்ட பிரச்சனை. கடவுள் இல்லைன்றவனும் இருக்கிறான், உயிரோடு தாங்கிறான். கடவுள் இருக்கிறது 24 மணி நேரம் கும்பிட்றவனும் சேர்த்து தான் போகிறான். அப்போது மனிதனுக்கு கடவுளாக இருக்கிறது உணவு. அதுவும் இந்த உணவு வந்து உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்குது. ஜெயின மதங்கள், புத்த மதங்கள், முஸ்லீம் மதங்கள், சீக்கிய மதங்கள், கிறிஸ்துவ மதங்கள் இருக்குது. இத்தனை மதத்துக்காரனும் அந்த உணவை தான் கும்பிடணும். ஆனால் அந்த இந்து மதத்தில் மட்டும்தான் எந்த உணவை சமைச்சாலும் அதை போட்டு கும்பிட்டுட்டு சாப்பிட்டான்.
மற்றவெல்லாம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டான், பிரியாணி செய்துப்பான், வீட்டில் போய் சாப்பிடுவான். இந்து மதம் மட்டும்தான். காரணம் என்ன? உன்னை வாழ வைக்கிறது அந்த பொருள் தான், அதை வணங்கி சாப்பிடு அப்படின்றதுக்காக உணவை அது கறி மீனாக்கி போட்டாலும் வணங்க சொன்னோம், சாதாரண வடை பாயசம் போட்டாலும் வணங்க சொன்னோம். அந்த ஒரே ஒரு பொருள் இல்லைன்னா ஒருத்தனை ஒரு ரூமில் போட்டு 20 நாள் பார்த்த கடவுள் வந்து காப்பாற்றுவார்னு போட்டு 20 நாள் பார்த்த கடவுள் இல்லை உணவு தான் கடவுள்னு வச்சின்னா 20 நாள் பார்த்த உணவு சாப்பிட்டவன் வெளியே வருவான், அவன் உள்வே சேர்த்து போயிருப்பான். அப்போ இங்கே கடவுளுக்கு வேலை இல்லை. அப்படி வேலை இல்லாத கடவுளை ஏன் வழிபடணும்? எதுக்காக வழிபடணும்? ஏன்னா துட்டு கிட்ட கொடுக்குமா? அதுவும் கொடுக்காது, அதுக்கிட்டவும் துட்டு கிடையாது. காஞ்சி இவர் பெரிய பட்டினத்தார் சொல்லுவார், கனகாபிஷேகம் பண்ணலான்னு இருந்த உனக்கு காசாசை இல்லையேன்னுவார். தங்கத்தில் உனக்கு அபிஷேகம் பண்ணலான்னு இருந்த சிவபெருமானுக்கு, ஆனால் காசாசை இல்லை அவருக்கு, அதனால் அது பண்ணியும் பயன் இல்லைன்றார். அது மாதிரி காசாசையும் கிடையாது கடவுளுக்கு. அப்போ என்ன தான் இருக்குது? அருள் மட்டும் இருக்குது. இந்த அருளை தேடி தான் உலகம் ஃபுல்லாக மனிதன் கடவுளை தேடினுக்கிறான். ஆனால் அது அவனுக்கே தெரியாமல் தேடினுக்கிறான். இப்போ ஒரு மகான் இயேசு இருக்கிறார், ஒரு நபி இருக்கிறார், ஒரு புத்தர் இருக்கிறார், இவங்கெல்லாம் மகான்கள். ஒரு சாய்பாபா இருக்கிறார். மகான் வேலைக்கும் கடவுளுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, மகான் அந்த குறிப்பிட்ட காலம் போய் அந்த உடலில் இருந்து உயிர் பிரிஞ்சிருந்தா அது அந்த கடவுள்லேயே போய் இணைஞ்சிடும். அது ஒரு துகில், அது இணைஞ்சிடும். திருப்பி எந்த காலகட்டத்துக்கு அது தேவையோ அதை இறைவனே அனுப்பி அந்த ஊரில் போதனைகள் பண்ணி நல்ல வழிகளை உண்டாக்குறதுக்காக அந்த மகான்களை தனக்குள்ளே சேர்த்துக்கிறார். அப்படி வந்தவர் வள்ளலார் 1100 வருஷத்துக்கு முன்னே ஒரு பத்திரகிரி, ஒரு வள்ளலார் உடலோடு மறைஞ்ச மகான்கள். அதுக்கு அடுத்தபடி 200 வருஷமாச்சு. இன்றைக்கி வள்ளலார் மட்டும்தான் உடலோடு மறைஞ்சார். அப்படிப்பட்ட மகான். காயக்கல்பம்னு ஊரெல்லாம் ஏமாற்றின்னுக்கிறான். ஒருத்தனாலையும் இங்கே காயக்கல்பம் பண்ண முடியாது. காயக்கல்பம்னா அவங்களுக்கு எல்லா மருந்தும் தெரியும். இந்த உடல் அழியாத பார்த்துக்காதுங்க. சைனாவில் 2000 வருஷத்துக்கு முன்னே ஒருத்தனை ஒரு பாடி வச்சுருக்குறாங்க ஒரு பொட்டியில், இன்னும் அழியாது இருந்திருக்குது. காரணம்னா அதுக்கு தேவையான மருந்து தேவைப்பட்டது. இன்றைக்கி இருக்கிற சாமியாருங்களுக்கு தெரியாது. ஆனால் ஊரை என்ன பண்ணுறான், காயக்கல்பம் மருந்துன்னு விற்கிறான் துட்டுக்கு. அதனால் அந்த மாதிரிலாம் ஏமாற்றக்கூடாது. தெய்வீகத்தில் சத்தியத்தை நோக்கி போகணும். சத்தியம் மட்டும்தான் அவங்களுக்கு சீடர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சார், உங்களோட இந்த ஆசிரமத்தோட பேர் ஸ்ரீ பிரம்மசூத்திர ராஜ யோகா பாடசாலை. இந்த பிரம்மசூத்திரானா என்ன சார்? மனிதன் உருவத்தை அறியறான், ஆனால் உள்ளகிற பொருள் அறியறதில்லை. பிரம்மம்னா உயிர், பரபிரம்மன்னா கடவுள். அப்போது முதல்ல நீ பரபிரம்மத்தை அறியணுன்னா உன்னை அறியணும். உன்னை அறியாமல் இந்த உலகத்தை படைத்த கடவுளை அறிய முடியாது. ஏன்னா நீ காலா, கையா, தலையா, வாயா, மூக்கா, எந்த பொருளும் உனக்கே தெரியாது. ஆனால் நான் சொல்லின்னுக்கணும். அப்போ நீ யார் அறியணும். உன்னுடைய இந்த உடல் தோற்றத்தை அறியக்கூடாது. உள்ளே இருக்கிற இன்னொரு உயிர் இருக்குது, இன்னொரு உடல் இருக்குது. அந்த உடலையும் அந்த உயிரையும் அறிஞ்சால் பிரம்மத்தை அறிஞ்சவன். பிரம்மத்தை அறிஞ்சான்னா கடவுளையும் அறிய முடியும். ஏன்னா அந்த பிரம்மந்தான் கடவுளாகுது. இது பிரம்மமாக சின்னதாக இருக்குது, அது பரபிரம்மமாக பெருசாக இருக்குது. அப்போ அந்த பெரிய பொருள் அறியணுன்னா முதல்ல நீ சின்ன பொருள் அறியணும். சின்ன பொருள் அறிஞ்சால் தான் அந்த பெரிய பொருளை அறிய முடியும். அதனால் இது பிரம்மசூத்திர குழு. சூத்திரம்னா ரகசியம். இப்போ நம்ம உயிர் இருக்குது, இங்கே உட்காந்துங்கிற யாராவது இந்த மூச்சு போகிறது வரத கவனிக்கிறாங்களா பாரு? யாராவது கவனிக்க முடியுமா? கவனிக்க முடியாது. ஆனால் உடலை மட்டும் கவனிக்கிறாங்க. அப்போது இந்த மூச்சு இல்லைன்னா இந்த உடல் மண்ணுக்கு போயிடும். அதனால் இந்த மூச்சை கவனிக்கிறது தான் பிரம்மசூத்திர குழு. அது ரகசியம். அது எப்படி இருக்குது அப்படின்னா,
ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனே. கடவுள் எப்படிங்கிறான்னா ஓர் எழுத்தாக இருக்கிறோம். ஆனால் நம்ம எப்படிங்கிறோன்னா 5 எழுத்தாக இருக்கிறோம். இந்த 5 எழுத்தாக இருக்கிறதால நம்ம படாத இன்னல் போடுறோம் இந்த பூமியில். அவன் ஒரு எழுத்தாக இருக்கிறதால அவனுக்கு துன்பமே இல்லாத இருக்கிறான். அதனால் ஓங்காரனந்தா சொல்கிறார், ஓங்கார சூத்திரம். ஓங்காரம்னா சப்தம். மனுஷனுக்குள்ளே ஒரு சப்தம் இல்லாமல் அடங்கி போச்சுன்னா செத்து போட்டான்னு அர்த்தம். அப்போ அவனுக்குள்ளே ஒரு சத்தம் இருக்கணும். ஆனால் அந்த சத்தத்தை அவன் உணர்றது கிடையாது, உடலை மட்டும் உணர்றான். அதனால் சொல்கிறார் ஓங்கார சூத்திர சதானந்தவாரி. சதானந்தவாரின்னா அது ரகசியமாகவும் இருக்குது, பேர் ஒளியாகவும் இருக்குது. ரெண்டுமா சேர்ந்து ஆணும் பெண்ணும். ஓசையாக இருக்குது ஆணாகவும், ஒளியாக இருக்குது பெண்ணாகவும். ஓசையாக இருக்குது சிவமாகவும், ஒளியாக இருக்குது சக்தியாகவும் இருந்து தான் இந்த உலகத்தையும் இயங்குது, நம்மளே. இந்த இப்போ இருக்கிற அந்த கோயில், இந்த கோயிலை கட்டுறதுக்கு வந்து அகத்தியர் வந்து உங்கள் கனவுல வந்தான்னு சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க. நான் வந்து ஆசிரமம் மட்டும்தான் கட்டினேன். ஆசிரமம் கட்டுறதுக்கு ரயில்வேயில் வேலை செய்தேன். ஆசிரமம் கட்டுறதுக்கு ஊருப்பட்ட கடன் வாங்குவாங்க உள்ள. வேறு ஏதாவது இந்த போனஸ் கினஸ் அது இது வரும்போது திருப்பி கொடுப்பேன், திருப்பி கடன் வாங்குவேன். இதுதான் வேலையாக இருந்தது இங்கே. இது கட்டி அப்படியே ஒரு 10 பேர் 20 பேர் வரப்போ இருந்தது. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், ஒரு நாள் தூங்கும்போது அகஸ்தியர் கனவு கண்டேன். அந்த கனவு எப்படி ஆச்சுன்னா, இங்கே வந்து ஒரு முருகன் கோயில் கட்டணும் அப்படின்ற ஒரு கனவு அது. அதனால் என்ன பண்ணேன், கோவில் கட்டணுன்னா அவ்வளோ விளையாட்டு இல்லையே, பெரிய அமௌண்ட் ஒன்றுமே அப்படின்ட்டு அங்கே இங்கே சீட்டை போட்டேன். உள்ள கடன் வாங்கிறது இல்லாமல் அங்கே இங்கே சீட்டை போட்டு எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு இந்த கோயிலை கட்டணும். சரி, இந்த கோயிலை கட்டணும், இதுக்கு என்ன பேர் வைக்கணும்? ஏதோ முருகன் கோயில் 1000 பேர் இருக்குது, ஆனால் இதுக்கு ஏதாவது ஒரு பேர் வேணுமே அப்படின்னா அகஸ்தியர் பாடல்லையே ஒரு பேர் இருக்குது. ஷண்முக நாயகன் தோன்றிடுவான், சிவ ஷட்குரு நாயகன் தோன்றிடுவான், கண்ணினிலே கண்டு போற்றிடலாம், கூடும் காலத்தை காலம் என மாற்றிடலாம் அப்படின்னு அதே பேரை வச்சேன். இன்னொன்று சார், இந்த கோயிலில் வந்து நவகிரகங்களுக்கு பதிலாக தெய்வங்கள் வச்சுருக்கீங்க. இந்த கோயிலினுடைய சக்தியே என்னன்னா, இது இப்போ பல ஆயிரம் பேருக்கு அது நடந்து போச்சு. கல்யாணம் ஆகாமல் நிறைய ஜனங்க அவஸ்தைப்படுது. அந்த மாதிரி கல்யாணம் ஆகாத பசங்களுக்கெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்த போனால் அந்த கல்யாணம் கைகூடும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க நிறைய, இப்போ நம்ம ஆசிரமத்தை சார்ந்தவங்கள ஒரு 2-3 பேர் குழந்தை இல்லாதந்து இப்போ குழந்தை பெற்றிருக்காங்க. அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு இதை வந்து கரெக்டாக அந்த செவ்வாய்க்கிழமைனா 9 செவ்வாய்க்கிழமை விடாமல் சுற்றினாங்கன்னா அதில் குழந்தை கண்டிப்பாக கர்ப்பம் தரிக்கும். அது கூட கொஞ்சம் வைத்தியமும் பண்ணிக்கிறாங்க. அது நல்ல விஷயமாக நடக்குது. எடைக்கு எடை போட்டு சில்லறை போட்டு கூட கொடுத்துருக்குறாங்க கோயிலுக்கு. இது மாதிரி செய்கிறாங்க. ஸோ ஏன் அந்த கோயில் வந்து நவகிரகங்களுக்கு பதிலாக தெய்வங்கள் வச்சிங்க? இப்போ விநாயகர், முருகன், பிரம்மர், சரஸ்வதி, இந்த கோயிலில் நவகிரகங்களுக்கு பதிலாக ஏன் தெய்வ சிலைகள் வச்சுருக்கீங்க? அவங்க இல்லையே, நான் நவகிரகமே வைக்கல. ஓ, நவகிரகமே வைக்கல. ஒரு குடும்பத்தை வச்சுருக்கிறேன். மூலஸ்தானம் முருகர், எதிர பிள்ளையார், அண்ணாண்ட ஐயப்பன், உள்ளே போனீங்கன்னா பிரம்மா சரஸ்வதி கோயில் எங்கேயும் வைக்க மாட்டாங்க, ஆனால் நான் வச்சுருக்கிறேன். அண்ணாண்ட போனால் மகாவிஷ்ணு, லக்ஷ்மி, அப்படி வந்தால் சிவம், துர்கை, இப்படி ஒரு குடும்பம் தான் வச்சுருக்கிறேன், தவிர நவகிரகம் வைக்கல. வால்மீகர் சொல்கிறாரு, இருள் வெளியாய் நின்ற சிவபாதம் போற்றி எழுத்துதனின் விவரத்தை விரித்து சொல்வேன், அருவுருவாய் நின்றதுமே எழுத்ததாகும், ஆதி அந்தம் அண்ட பிண்டம் அதுவேயாகும், திருவுருவாய் ரவிமதியாய் நின்ற ரூபம் சிவசக்தி திருமாலின் ரூபமாகும், வரும் உருவே சிவசக்தியின் வடிவமாகும், வந்ததிலும் போனதிலும் மனத்தவையன்.
அப்போ என்னது அது? வந்தது போனது என்னது? மனுஷங்கிட்ட போய் எப்போ வந்ததில்லும் போனதில்லும் மனசை வையன்னா என்ன வந்தது என்ன போச்சு? மனிதனுடைய மனம் எதில் இருக்கணும்னா வந்த மூச்சிலையும் போன மூச்சிலையும் மனசு இருக்கணும். அந்த மனசு இல்லாததால் இவன் கெட்டு குட்டி சிவராக போயிடும். அந்த வந்ததிலும் போனதிலையும் மனசை வச்சான்னா இவனுக்கு ஞானம் பிறக்கும். அடுத்தது சொல்கிறார், வந்ததும் போனதும் வாசியாகும், வானில் வரும் ரவிமதியும் வாசியாகும். இந்த உலகம் இருக்குது, சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு பொருள் வரலன்னு சொன்னால் உலகம் இருக்குது, ஒரு உயிரினம் கூட இருக்காது. அதே மனிதனுக்கு இடைகளை பிங்களை என்ற மூச்சு ரெண்டு வரலன்னு சொன்னால் மனிதனும் இருக்க மாட்டான், உயிரினமும் இருக்காது. அப்போது நம்மளுடைய மனசு எது மேலே இருக்கணும்? எல்லா செயலும் செய்யலாம், ஆனால் நம்ம மனசு மூச்சு மேலே இருக்கணும். இந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம அந்த பொருளை அடையலாம். இதை திருமூலர் சொல்கிறார். இந்த மூச்சை நீ என்னமோ ஏதோ மூச்சின்னு விட்டுடாத, அந்த மூச்சு தான் நீடா. அப்போ அந்த மூச்சோடு நீ கலந்து வாழ கற்றுக்கோ. அது எப்படி சாமி கலந்து வாழறது? ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை ஒதுக்கும் புரியதுவாமே. இந்த மூச்சை நல்லா ஏற்றி இறக்கி 3 மூச்சாக இருக்குது. இடைகளை பிங்களை சுழுமுனைன்னு 3 மூச்சாக இருக்குது. இந்த 3 மூச்சு ஒரு மூச்சாக மாறிச்சுன்னாக்கா யமன்ற பயமே உனக்கு கிடையாதுன்ற. இதையே அழுகணி சித்த சொல், எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலம்பாரமடி வீதியிலே தான் மறு கட்டா கயரெடுத்து 4 நாளும் சேர்த்திருக்கி அட்டாள தேசமெல்லாம் ஆண்டு இருந்தால் ஆகாதோன்னு. ஒரே விஷயந்தான், ஆனால் சொல்கிற விதங்கள் ஒவ்வொரு மகான்கள் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. அதே திருமூலர் சொல்கிறார், உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரெழுத்தை உயிரை வாங்கு, பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதும் அவத்தில் நில்லு, தின்னும் கைலை மருந்து அதுவே ஆகும் அப்படின்னு அகஸ்தியர் சொல்கிறார். ஒரே விஷயம், ஆனால் ஒவ்வொரு மகானும் மாறி மாறி சொல்லுவாங்க. மூல துவாரத்தை முட்கரமிட்டு மேல் துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு, வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்தத்தானேன்வார். அது மாதிரி ஒவ்வொரு மகான்களும் தெய்வத்தை அடையிறதுக்கு நமக்கு பல போதனைகளை பண்ணியிருக்கிறான். ஆனால் நம்மளுடைய பழாப்போன ஆசை, திரை மாயை, ரெண்டும் சேர்த்து திரை போட்டு நம்ம அதில் பயணம் பண்ண முடியாமல் உலகமே தவிச்சுன்னுக்குது. இந்து மதத்தில் எல்லா கடவுளையும் கும்பிடுவோம், ஆனால் அதுக்கு காரணம் இருக்குது. கடவுள்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னா, நீ குழந்தையாக நினச்சின்னா அது குழந்தையாகவே வரும். நீ வயசாகி அதை பெரிய ஒரு தாத்தா மாதிரி நினச்சின்னா தாத்தாவாகவே மாறும். இல்லை, இந்த உபதேசம் வாங்குறவங்க எப்படி நடந்துக்கணும் ஒழுக்கமான வாழ்க்கையில்? முதல்ல அவங்களுக்கு தேவை ஒழுக்கம். 2வது எல்லார் மேலேயும் பரிவு வரணும். 2வது எந்த புலால் வகையில் சாப்பிடக்கூடாது. ஏன்னா மனித உடலில் நீ எதை சாப்பிட்றியோ அதுதான் ரத்தமாக மாறுது. இப்போ மீன் சாப்பிட்டுக்கினே தொடர்ந்து சில பேர் மீன் சாப்பிடுவாங்க. அப்போ மீன் சாப்பிட்டா மீன் ரத்தம் தான் வரும். சில பேர் கறி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு அந்த ரத்தம் தான் வரும். எதை உணவாக கொள்கிறாங்களோ அதுதான் மனுஷ உடலில் ரத்தமாக மாறுது. அந்த ரத்தமாக மாறும்போது அவனுடைய குணங்கள் மாறுது. சாந்த குணம் போய் மூர்க்க குணம் வரும். கடிக்கிறது, இடிக்கிறது, குத்துறது இதெல்லாம் சாப்பிடும்போது அதனுடைய குணங்கள் இருக்கும். ஏன்னா அந்த ரத்தத்தில் இருக்கிற வீரியம்தான் அதில் இருக்கும். அதே நேரத்தில் சாந்தமான உணவு, கீரை, தயிர், பால், இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது சாந்தமான குணம் வரும். அதே நேரத்தில் நம்ம ஒரு ஆன்மீகத்தில் பயணம் பண்ணும்போது நம்மளால் முடியாத போய் செய்ய வேணாம், எந்த நன்மையும் யாருக்கும் செய்ய வேணாம், உன்னை நீ காப்பாற்றிக்கும். ஆனால் முடியும் போது உன்னால் முடிஞ்சவங்களுக்கு உதவி செய், அது பெரும் தர்மம். இப்போது
அதனால தான் சொன்னார் இடுக்கண் வரும்போது நகுக அப்படின்னு. எப்போ துன்பம் வந்தால் அப்போ சரி. அது வள்ளுவருக்கு சரியாக இருக்கும், நமக்கு சரியாக இருக்குமா? நமக்கு ஒரு காலில் அடிபட்டுச்சுன்னா நம்ம தாங்குவோமா? ஆனால் வள்ளுவருக்கு தெரியாது அது. அதனால் அவர் நகுகன்ட்டார். அதனால தான் கண்ணதாசன் திருப்பி அந்த கேள்வியை கேட்டான். அவர் வள்ளுவரை திருப்பி அந்த கேள்வி கேட்டான். பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்புன்ட்டான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சாமி. கர்ம வினைகள் தீர்ந்து முக்தி அடைந்து விட்டேன் என்று எதை வைத்து தெரிந்து கொள்வது? கர்ம வினைகள் முடிந்து நான் முக்தி அடைவேனா அப்படின்னு கர்ம வினைகள் முடிஞ்சவங்களுக்கு மட்டும் தெரியும். யாருக்கு அது முடியுமான்னா ஞானத்தை உணர்ந்தவங்களுக்கு அந்த நிலை புரியும். அவங்களுக்கு ஞானம்ன்றது அடையணும்னா அவங்கக்கிட்ட அந்த கர்மா முழுதும் அழிஞ்சால் மட்டும்தான் ஞானம்ன்றது அவங்களுக்குள்ளே ஊற்று வரும். புரியுதுங்களா? அப்போ அவங்க அதை எப்படி உணர்வாங்க அப்படின்னா அந்த ஞான நிலையில் இவர் நல்லவர்பா இவன் கெட்டவன்பா அப்படின்னு பிரிச்சே யாரையும் பார்க்க முடியாது. நீங்கள் ஆணுன்னும் தெரியாது, நான் பெண்ணுன்னும் தெரியாது, அவங்க அழியணும் தெரியாது. அந்த வேற்றுமை இல்லாத ஒரு நிலை நமக்கு உருவானால் அது ஞானம் அடைஞ்சதுக்கான ஒரு விழிப்பு நிலை. அதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மளால் யாரையும் பிரித்து பார்க்க முடியல. ஒரு மாட்டுக்கிட்ட எப்படி பழகிறோனோ அதே மாதிரி மனுஷங்கிட்ட பழகிறோம், மனுஷங்கிட்ட எப்படி பழகிறோனோ அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் நான் பார்க்க என்னால் முடியும்னா அது ஞானம் ஒருத்தனுக்கு வந்ததுக்கான அறிகுறி. எப்போவுமே அந்த ரெண்டு நிலை இருக்குதுன்னா நமக்கு இன்னும் பக்குவம் வரலை, இன்னும் நம்ம நிறைய தூரம் போகணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம் நம்மளே எடை போட்டு பார்த்துக்கணும். நமக்கு தகுதி இருக்கா, தகுதி இல்லையா, பக்குவம் இருக்கா, பக்குவம் இல்லையா. தகுதி போட்டுட்டோம்னா நமக்கு வேண்டாத விஷயங்கள்லாம் கழிச்சிட்டு வேண்டியதை நிறைய செய்ய ஆரம்பிச்சிடும். அதை பண்ணால் முக்தி அடையும். அருள் கணக்கு என்றால் என்ன? அருள் கணக்கு. அருள் கணக்கு என்றால் என்ன? அருள் கணக்கா? அப்படி ஒரு கணக்கு என்னம்மா கணக்கு? ஒன்றும் புண்ணிய கணக்கு இல்லை பாவ கணக்கு, இது ரெண்டுத்தினால விளையிறது. அருள் கணக்கு தான் என்ன ஆகும்னா இந்த பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு போவோம். பாவம் செஞ்சவ தான் இங்கே பிறக்கிறது இல்லை, புண்ணியம் செஞ்சாலும் இங்கே தான் பிறக்கணும். சரிங்களா? இந்த அருளானது ஒரு மனுஷனுக்கு கிடைச்சா என்ன ஆகும்னா இந்த பாவமும் புண்ணியமும் இல்லைப்பா உனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதனால் பிறவியே இல்லாத ஒரு நிலைக்கு எது கொண்டு போகும்னா பாவமும் கொண்டு போகாது, புண்ணியமும் கொண்டு போகாது. அருளை சேர்த்தா பிறவி இல்லாத ஒரு நிலை வரும். இறைவன் கருணை என்றால் இறைவன் கருணை, குருமார்கள் கருணை என்றால் என்ன? இறைவன் கருணை கருணை என்றால் என்ன? குருமார்கள் கருணை என்றால் என்ன? இறைவனோட கருணை எது வரைக்கும் அப்படின்னா இந்த பிறவிக்குள்ளே நம்ம ஒரு நல்ல வீட்டில் பிறகுறோமா கெட்ட வீட்டில் பிறக்கலாம் இல்லாமல் நமக்கு ஒரு வீட்டை கொடுத்து அந்த வீட்டில் வந்து உள்ளே போகிறதுக்கான வழியை கொடுத்தது இறைவனோட கருணை. பிறவி கொடுத்ததோடு அவனோட கருணை முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நம்மளை யார் வழி நடத்துகிறான்னா நாம் செஞ்ச கர்மா வழி நடத்திட்டு இருக்குது. அப்போ இந்த கர்மாலேருந்து நான் தப்பிச்சு போகணும்னா அதுக்கு குருமார்களோட கருணை வேணும், இறைவனோட கருணை அங்கே சரி செய்யப்படாது. புரியுதுங்களா? அந்த குருமார்களோட கருணை வந்தால் மாணிக்க வாசகர் குதிரை வாங்கின போனவரை கோயில் கட்டுறதுக்கு எப்படி டைவெர்ட் பண்ணாரோ அந்த மாதிரி நம்ம நோக்கம் வெளி நோக்கமாக போனாலும் ஒரு குருவானவர் நம்மளை நெறிப்படுத்தி நீ இதுக்காக வரலப்பா, நீ வந்ததுக்கான நோக்கம் வேறுன்னு அவருக்கு நம்ம தெளிய வச்சு நம்ம மன மாயை ஒடுக்கிட்டாருன்னா அது குருவோட கருணை. அது குருவால் மட்டும்தான் முடியும். சரிங்களா? இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு.
வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம்